கர்த்தர் இந்த மாதத்திலே நம்ம கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம், பெருங்காற்றில் அடிபட்டு தரைமட்டமான உன்னை விலையேற பெற்ற கற்களால் அவர் கட்டுவிப்பார். கர்த்தர் இந்த மாதத்தில் நம்ம கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட்டு சுதந்திரித்துக் கொள்வோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களே. சிறுமைப்பட்டவளே, பெரும் காற்றில் அடிபட்டவளே, தேற்றரவு அற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி உன் பலகணிகளை பளிங்கும், உன் வாசல்களை மாணிக்க கற்களும், உன் மதில்களை எல்லாம் உச்சிதமான கற்களும் ஆக்குவேன். கர்த்தர் இந்த மாதத்திலே நம்ம கொடுத்திருக்கிறதான வாக்குத்தத்தம், பெருங்காற்றில் அடிபட்டு தரைமட்டமான உன்னை விலையேற பெற்ற கற்களால் அவர் கட்டுவிப்பார். இந்த பெருங்காற்று ஏன் என்று சொல்லி நீ அங்கலாய்க்கலாம். இந்த பெருங்காற்று என் வாழ்வில் ஏன் வந்தது? காற்று இருந்தால் அது நல்லதுதான், அதை என்னை நடத்தும். ஆனால் பெருங்காற்று என் வாழ்வில் ஏன் வந்தது? வியாதி ஒரு பெருங்காற்று, குடும்பத்தில் நிம்மதியற்றதான சூழ்நிலை ஒரு பெருங்காற்று, இருந்ததான வேலை பறிபோனது ஒரு பெருங்காற்று, உன் வாழ்வில் அவ்வப்போது பிரச்சனைக்குள்ளாக உன்னை நடத்தி கொண்டிருக்கிறதான சில காரியங்கள் அது பெருங்காற்று. இந்த பெருங்காற்று அடிக்கும் போது என்ன செய்கிறது? வீடு முழுவதும் மாத்திரம் அல்ல, அந்த இடமே தரைமட்டமாகிறது. இந்த பகுதி சொல்லுகிறது, பெருங்காற்றில் அடிபட்டவளே. அந்த பெருங்காற்று அடிக்கும் பொழுது நமக்குள்ள இருக்கிறதான டெலிகம்யூனிகேஷன் வயரெல்லாம் அருந்துரும். ஜெபிக்கிறது போயிடும், துதிக்கிறது போயிடும், விசுவாசிக்கிறது போயிடும். என்னதான் ஊழியக்காரங்க இங்கிருந்து விசுவாசி, துதி, ஜெபம் பண்ணு, உபவாசம் போடுன்னு சொன்னாலும் அந்த அடிக்கிற பெருங்காற்றில் இதெல்லாம் அசைவரும். ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீ அசைவுற்று அடிபட்டு இந்த 5வது மாதத்தில் இருப்பாயானால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை விலையேற பெற்ற கற்களால் கட்டுவேன்.